ம். ஆ பிங்கூஸ் வேர்ல்ட். அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு குளம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த குளத்துல 5 தவளைங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் இரவு அந்த 5 தவளைங்களுக்கு நடுவுலயும் மிகப்பெரிய வாக்குவாதம் போயிட்டு இருந்தது. நம்ம 5 பேத்துல யாரு வேகமா ஓடுறதுல சிறந்தவங்க அப்படிங்கறதுல. மாறி மாறி நான் தான் பெரியவன், நான் தான் நல்லா ஓடுவேன் அப்படின்னு மாறி மாறி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த தவளைங்கள்ல ஒரு தவளை சொல்லிச்சு, சரி நமக்குள்ள நான் ஓட்டப்பந்தயம் வச்சுக்கலாம். அதுல முடிவு பண்ணலாம் யாரு வேகமா ஓடுறதுல சிறந்தவங்க அப்படின்னு. அடுத்த நாள் காலையில அந்த 5 தவளைங்களும் ஓட்ட பந்தயத்துக்கு தயாரானாங்க. வேகமா குதிச்சு குதிச்சு ஓடி போயிட்டு இருந்தாங்க. அப்படி போகிறப்போ 2 தவளை மட்டும் தெரியாம பள்ளத்துல விழுந்துடுச்சு. அந்த பள்ளம் ரொம்ப ஆழமா இருந்தனால அந்த தவளைங்கனால மேல வரவே முடியல. மத்த 3 தவளைங்களும் அந்த 2 தவளை பள்ளத்துல விழுந்துறது தெரிஞ்சு அந்த பள்ளத்தை சுத்தி போய் நின்னாங்க. பள்ளத்துல விழுந்த அந்த 2 தவளைங்க மேல வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தது. அதே சமயத்துல மேல இருந்த தவளைங்க எல்லாம், வேணாம் உங்களால முடியாது, தேவையில்லாம முயற்சி பண்ணாதீங்கடா, வேணாம் சொல்றத கேளுங்க அப்படின்னு நெகட்டிவாவே பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த 2 தவளையில ஒரு தவளை அதோட நம்பிக்கையை இழந்து அந்த இடத்துலயே கீழே விழுந்து செத்துருச்சு. ஆனா அதுல ஒரு தவளை மட்டும் யாரு சொல்றதையுமே காதுல வாங்காம மேல வரதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல அந்த பள்ளத்துல இருந்து அந்த தவளையும் வெளியே வந்துருச்சு. அத பார்த்த மத்த தவளைங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுல ஒரு தவளை கேட்டுச்சு, நாங்க மேல வராத, வந்தா செத்துருவன்னு சொல்லியும் எப்படி நீ மேல வந்த, உனக்கு பயமாவே இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த தவளை சொல்லிச்சு, ஆமா எனக்கு காது கேட்காது, நான் நீங்க என்ன என்கரேஜ் பண்றீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்ட மத்த தவளைங்க எல்லாமே மூஞ்சிய மூஞ்சிய பாத்துக்கிட்டாங்க. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னா நம்மளை நோக்கி வர எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம குறிக்கோளை நோக்கி போயிட்டே இருக்கணும். தி எண்ட். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இட்ஸ் மீ பிங்கு. பாய்.